பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல் களங்கம் கற்பிக்க முயற்சி செய்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் மிக ஜாக்கிரதையோடு வீரத்தோடு விவேகமும் கலந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். காரணம், ஆவேசம் ஆத்திரம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முக்கியம் அல்ல. நிறைய சம்பவங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் 13 வருட காலம் இந்த உலகத்தில் மக்காவிலே வாழ்ந்தார்கள். 10 வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். 23 வருட காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்ந்ததில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு புறப்பட்டவர்கள் உண்டு, கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் உண்டு, குடும்பத்தோடு காலி செய்ய நினைத்தவர்கள் உண்டு, பொருளாதாரத்தை சூறையாட நினைத்தவர்கள் உண்டு, திருக்குர்ஆனுக்கு களங்கம் கற்பிக்க நினைத்தவர்கள் உண்டு. எப்படியாவது முகமது நபி அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்க்க வேண்டும் என்கிற முயற்சியை இன்றைக்கு நேற்றல்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக கடுமையாக கோத்திரமாக முயற்சி செய்த வரலாறு இஸ்லாமிய வரலாறு. என்ன நிகழ்ந்தது? என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது? அம்ர் பின் ஆஸ் என்கிற ஒரு நபித்தோழர் இரவு முழுக்க விஷம் தடவிய கத்தியோடு பளபளக்கும் பட்டா கத்தியை கையிலே வைத்துக் கொண்டு முகம்மதை கண்டால் கொல்ல வேண்டும் என்று இரவு முழுக்க திரிந்தவர் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 96வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய துவாசத்தோடு மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தோடு வெகுண்டெழுந்தார். முகம்மதை கொல்வதுதான் என்னுடைய லட்சியம். முகம்மதுடைய முகத்தை காட்டிலும் வெறுப்புக்குரிய முகம் எனக்கு வேறொன்றும் அல்ல என்று மக்கத்து பெருவீதியில் பகிரங்கமாக பேசியவர். இஸ்லாம் அது போன்ற ஒரு மார்க்கம் எனக்கு பிடிக்காத மார்க்கம் வேறொன்றுமல்ல என்று பேசியவர். ஆனால் நிலைமை என்னானது? அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே இருக்கிறார். மக்காவில் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்களேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இந்த மார்க்கத்தை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. இந்த மார்க்கத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இந்த மார்க்கத்தை வளர்க்கிற பொறுப்பை படைத்தவன் ஏற்றிருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய வேதம் உண்டு, திருக்குர்ஆன். வேதத்தை எரித்து சாம்பலாக்கினால் வேதம் இல்லாமல் போகுமா? ஒரு 10 வயது பாலகனை வைத்து திருக்குர்ஆனை நம்மால் உண்டாக்க முடியும். பள்ளியிலே தொலை வைக்கிற மதகுருவை வைத்து நம்மால் திருக்குர்ஆனை உண்டாக்க முடியும். குர்ஆனை அழிக்க முடியாது. காரணம், குர்ஆனை அல்லாஹ் தஆலா மனித உள்ளங்களில் வைத்து பாதுகாக்கிற ஒரே வேதம் திருக்குர்ஆன் தான். ஓல்டு டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 வேதத்தையும் கொண்டு வந்து உலகத்திலே தீயிட்டு சாம்பலாக்கி கொளுத்தினால் எந்த போப்பாண்டவருடைய தந்தையே கபரிலிருந்து எழுந்து வந்தாலும் பைபிளை அவர்களால் உண்டாக்க முடியாது. நாம் ஒரு 5 வயது பாலகன் சவுதியில இருக்கிற ஒரு 5 வயது பாலகனை வைத்து நம்மால் திருக்குர்ஆனை கொண்டு வர முடியும். அந்த வேதத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த மார்க்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஆகவேதான் தூதருக்கு அழகுபட ஒரு வார்த்தையை சொல்கிறான், நபியே, இப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் விமர்சனங்களும் கஷ்டங்களும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு மட்டும் வந்ததல்ல, உங்களுக்கு முன்னால் இருக்கிற எல்லா இறை தூதர்களுக்கும் வந்ததுண்டு. ஆனால் விமர்சனம் செய்கிறவர்கள் தான் தோற்று போவார்களே தவிர நான் தோற்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வளர்த்த மார்க்கம் இஸ்லாம். அப்படி வளர்த்த மார்க்கம் இஸ்லாம். அம்ர் பின் ஆஸ் இரவு பகலாக அலைந்து திரிந்தார் மக்காவில். அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவிலே வாழ்ந்தும் கூட அலைந்து திரிந்தாரே தவிர அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்ற பிறகு அபிசீனியாவிலே இருக்கிற நஜ்ஜாஷி மன்னர் இவருடைய நண்பர் அழைக்கிறார், பேசுகிறார். உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற குரோதத்தை அகற்றி வைத்து முகம்மது யார், அவருடைய போதனைகள் என்ன, அவர் மக்கள் மத்தியிலே சொல்கிற மார்க்கம் என்ன என்று கொஞ்சம் சிந்திக்க கூடாதா என்று சொல்லி சிந்தனையை மெதுவாக தட்டி எழுப்பினார் நஜ்ஜாஷி மன்னர் அபூ சுஃபியான். நஜ்ஜாஷி மன்னர் உடனே சொல்வதை செவிதாழ்த்தி கேட்டு யாரிடத்திலும் ஒன்றும் பேசாமல் மதீனா செல்கிறார். மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். சுற்றுச்சூழ தோழர்கள் இருக்கிறார்கள். சடனடியாக ஒட்டகத்திலே இருந்து கீழே இறங்கி பள்ளிக்குள் வேகமாக செல்கிறார். யார் இவர்? இரவு பகலாக அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்கு பாடுபட்டவர். அவருடைய முகத்தை காட்டிலும் அவருடைய முகத்தை போல வேறொரு முகம் எனக்கு வெறுப்புக்குரிய முகம் அல்ல. இந்த அவர் சொல்லுகிற மார்க்கத்தை காட்டிலும் வெறுப்புக்குரிய மார்க்கம் வேறொன்றுமல்ல என்று சொன்னவர். நிறைய தோழர்களுடைய வெறுப்புக்குரியவரும் கூட பள்ளிக்குள் இறங்கி நடந்து வருவதை பார்த்து தோழர்கள் எல்லாம் தன் உரையிலே இருக்கிற கத்திகளை உருவ ஆரம்பித்தார்கள். என்ன காரணம்? வருகிறவன் கல்லஞ்சக்காரன், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏதாவது தீங்கிழைக்க கூடும், மோசமான எண்ணத்தோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி அருகிலே இருக்கிற தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள்.
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகிலே போய் அமர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் அமர வைத்துவிட்டு அம்ர் பின் ஆஸே எனக்கு அருகிலே வாருங்கள் என்றார்கள். அம்ர் பின் ஆஸே சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் போய் அமர்ந்தேன், ஆனால் தலையை உயர்த்தி கூட அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்க்கவில்லை. காரணம், எனக்குள் ஏற்பட்ட ஒரு வெட்க உணர்வு. இப்படிப்பட்ட ஒரு இறை தூதரை, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு துடித்த ஒரு கேடுகட்ட பழக்கத்தை என்னுள் வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தில் மிருகத்தை காட்டில மோசமாக நடந்தேனே என்று சொல்லி வெட்டி தலை குனிந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் அமர்ந்தார்கள். தலையை கீழே தொங்க விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், அம்ர் பின் ஆஸே என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அம்ர் பின் ஆஸ் தலையை தொங்க விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த மார்க்கத்தை ஏற்க தயார். ஒரே வரியில் இந்த மார்க்கத்தை நான் ஏற்க தயார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் பின் ஆஸுடைய கையை நீட்டுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கையை நீட்டுகிறார். அம்ர் பின் ஆஸ் நீட்டிய கையை மடக்குகிறார். அம்ர் பின் ஆஸே என்ன காரணம் என்று கேட்கிறார். அம்ர் பின் ஆஸ் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும். நான் மறுமை நாளிலே சொர்க்கம் செல்ல வேண்டும். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தால் மட்டும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்கிறாரோ முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யார் ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறாரோ, நாடு துறக்கிறாரோ மார்க்கத்திற்காக வேண்டி, அந்த தியாகத்தை மையமாக வைத்து அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாக்கு கொடுத்தவுடன் பையத்து செய்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவினால் மிகப்பெரிய சிறப்புக்குரிய பட்டங்களை பெற்று இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், தூதரை கொல்ல நினைத்தவர்கள் எல்லாம் தூதர்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு உறவாடிய மார்க்கம் இந்த மார்க்கம். உங்களுக்கு ஒன்றை சொல்லவா, உமைர் என்கிற ஒரு தோழர் பத்ரு போரிலே தன்னுடைய குடும்பத்தை இழந்து நடுவீதியிலே நின்று கொண்டிருந்த நேரம், அவருக்கு சிறு சிறு பிள்ளைகள் மட்டும்தான் மீதம் உள்ளவர்கள் எல்லாம் நடந்து முடிந்த பத்ரு போரிலே இறந்து விட்டார்கள். சோகமாக மிகப்பெரிய சங்கடத்தோடு கௌபாவுக்கு அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற சஃப்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அவர் இவருடைய சோகத்தை பார்த்து என்ன காரணம் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுதே மதீனா புறப்பட்டு எப்படியாவது அந்த தூதரை கொன்றுவிட்டுத்தான் நான் திரும்ப தாயகம் மக்காவுக்கு திரும்ப வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் எனக்கு பச்சிளம் பிள்ளைகள் உண்டு, எனக்கு நிறைய கடன் உண்டு. நான் முகமதை கொல்ல புறப்பட்டால் நிச்சயம் என்னை அவர்கள் கொன்று விடுவார்கள். ஆகவே நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுள் இருக்கிற வெறி அடங்குவதற்கு முன்னால் நான் இந்த முகமதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சஃப்வானிடத்திலே சொல்ல, சஃப்வான் இதுதான் சரியான தருணம் என நினைத்து, உமைரே, ஒன்றும் பிரச்சனை அல்ல, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய மக்களை, உன்னுடைய கடனை என்னுடைய சொந்த பணத்திலே அடைக்க நான் தயார், நீ மதீனா புறப்படு என்று சொல்லுகிறார். அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக நினைத்து உமைர் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பை படித்து பாருங்கள். உமைர் அவர்கள் இரவு முழுக்க கத்தியிலே விஷத்தை தடவுகிறார். காரணம், முகம்மதை வெட்டி வீழ்த்த முடியாது. முகம்மதை ஒரே குத்தில் விஷத்தை உடம்பிலே பாய்ச்சி எப்படியாவது இந்த பூமியில் சாய்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு முழுக்க யாருக்கும் தெரியாமல் விஷத்தை தடவிக்கொண்டு மதீனாவுக்கு தன்னந்தனியாக புறப்படுகிறார். அந்த நேரத்தில் பத்ரு போரில் கைது செய்யப்பட்டு இவருடைய சகோதரர் மதீனாவிலே உண்டு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சந்திக்கிறார். அன்றைக்கும் அதே போல தோழர்கள் எல்லாம் இவன் மிகப்பெரிய கொடுங்கோலன், ஏதோ சதித்திட்டத்தோடு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் எல்லோரும் போய் நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், எல்லோரும் தூர விலகி நில்லுங்கள் என்றார். உமைரே, அருகிலே வாருங்கள் என்றார். மதீனா புறப்பட்டு வருவதற்கு என்ன காரணம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார். உமைர் அவர்கள் சொன்னார்கள், பத்ரு போர் நடந்து முடிந்த பிறகு எனது குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை நீங்கள் கைதியாக பிடித்து வந்திருக்கிறீர்கள், அவரை குறித்து நலன் விசாரிக்க வந்தேன் என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சிரித்துக் கொண்டே கேட்டார், அப்படியானால் நேற்று இரவு விடிய விடிய உன்னுடைய வாளில் விஷம் தடவுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். ஒரே கேள்வியை தான் கேட்டார். உடனே உமைர் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார். காரணம், யாருக்கும் தெரியாமல் நடுநிசையிலே எழுந்து என்னுடைய குடும்பத்திலே இருக்கிற யாருக்கும் தெரியாமல் நான் விஷத்தை தடவிய காரியம் இந்த முகமதுக்கு எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியப்பட்டார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஃப்வானோடு நீங்கள் உரையாடியது, அவருடைய குடும்பத்தை பொறுப்பேற்றது, வாளிலே விஷம் தடவி என்னை கொல்வதற்கு நீங்கள் வந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய ரப் தூதரின் மூலம், ஜிப்ரீலின் மூலம் எனக்கு அறிவித்தான் என்று சொன்னவுடன் மலைத்து போனார் உமைர் அவர்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னுடைய தூதர் தான்,
என்னுடைய ரப்பி இனி அல்லாஹ் தான், லாத்து கிடையாது, உஷா கிடையாது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். யாரெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தழுவி இருக்கிறது பார்த்தீர்களா? சஃப்வான் மக்காவிற்கு மதீனாவுக்கு வந்து போகிற மக்களிடத்தில் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். மதீனாவில் ஏதாவது பயங்கர நிகழ்ச்சிகள் நடந்ததுண்டா, மதீனாவில் ஏதாவது வித்தியாசமான செய்திகள் ஏதாவது உண்டுமா? சஃப்வான் ஒரு பக்கம் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த விசாரிப்பில் மதீனத்து தோழர்களை ஒரு நாள் பார்த்து விடுகிறார். மதீனத்து தோழர்களை பார்த்து கேட்டார், மதீனாவில் ஏதாவது முகமதுக்கு ஏதாவது தீங்கு ஏதாவது ஏற்பட்டிருக்கின்றதா? இங்கிருந்து மக்காவிலிருந்து புறப்பட்ட உமைர் அந்த மதீனாவிலே நீங்கள் பார்த்ததுண்டா என்று கேட்க அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், பார்த்ததுண்டு. உமைர் மதீனாவுக்கு வந்தார், தூதரை பார்த்தார், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் எங்களுடைய சகோதரர் என்று சொன்னார். அந்த தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இஸ்லாத்தையும் அழித்தொழிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வந்த எத்தனையோ மனிதர்களை எல்லாம் இஸ்லாம் ஈர்த்திருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலை கொல்வதற்கு மக்காவிலே புறப்பட்டு சென்ற ஒரு மனித பட்டியலில் இவரும் உண்டு. இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அழித்தொழிக்க நினைப்பதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. இது மனிதர்களால் தோற்றுவித்த மார்க்கம் அல்ல, மனிதர்களை படைத்த இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் வாள்களுக்கு தன்னை இரையாக்கி வளர்க்கப்பட்ட